வணக்கம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பகுதி கோட்டேரி கிராமம். நம்ம சிவகுமார் இயற்கை உழவர் பேசுகிறேங்க. பண்ருட்டி பகுதியில் விளைஞ்ச பலாப்பழத்திலிருந்து ஐஸ்கிரீம் வந்து பண்ணியிருக்கோம். பால், வெண்ணெய், பழம், வெள்ளை சக்கரை தான் பயன்படுத்துகிறோம். ஏன்னா நாட்டு சர்க்கரை வந்து பால் முறியுதுங்கிறதுனால இப்போதைக்கு வெள்ளை சக்கரை தான் அதில் பயன்படுத்தி அந்த ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கலரிங்காகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவோ எதுவுமே வந்து கிடையாது. இது நம்மளுடைய இயற்கையில் விளைஞ்ச பலாப்பழத்திலிருந்து செஞ்ச வந்து ஐஸ்கிரீம். இதனுடைய சிறப்பு ஏன் இதை வந்து குறிப்பாக இது மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, பொதுவாக ஐஸ்கிரீம்ங்கிறது சின்ன பசங்களிலிருந்து வயசானவங்களை வரைக்குமே விரும்பி உண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. விவசாயத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருளாக இருக்கும். அதை வச்சு ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம், மாம்பழம், அன்னாச்சி இதில் வந்து பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீத்தாப்பழத்துலேயும் வந்து பண்ணுறதா இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தானியங்களில் இப்போ சோளம், கம்பு, கேழ்வரகு இதிலேருந்தும் வந்து ஐஸ்கிரீம் வந்து பண்ணலாம். இதில் வந்து நம்ம பகுதியில் வந்து நம்ம தமிழில் வந்து இது ஒரு பனிக்கூழ்னு இருக்குது.